குடும்ப வாழ்க்கை என்று சொல்வது ஒரு மிகுந்த ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்திற்கே உள்ள ஒரு பண்புள்ள ஒரு ஜீவியம். எத்தனையோ மார்க்கங்கள் உண்டு. அந்த மார்க்கத்திலே கிறிஸ்தவத்தை முதல் என்று சொல்வது அவர் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்று இல்லை. அது ஏனென்றால் கிறிஸ்தவத்தினுடைய முதன்மையானவர் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதுதான். உயிரோடு இருக்கக்கூடிய சாவாமை உடையவர், சாவை வென்றவர், அதுபோன்ற ஜீவனுடையவராய் அவர் வாழ்கிற ஒரு தெய்வத்தை நாம் பெற்றிருக்கிறோமே. அதுதான் வேறு எந்த மார்க்கத்தையும் விட உயர்ந்தது. இரண்டாவது கொஞ்சம் உயர்ந்த மார்க்கம் என்று சொல்வதெல்லாம் இஸ்லாம் என்று சொல்கிற அவர்கள்தான். அவர்களும் அந்த எத்தனையோ அந்த கிறிஸ்து இல்லாத காலங்களில் உள்ள அந்த பழைய ஏற்பாட்டை உரிமையை கொண்டாடுகிற இப்ராஹிம் சொல்கிற அந்த ஆபிரகாமுடைய வழித்தோன்றலிலே அவரை முன்வைத்து ஈசாய் என்று சொல்கிற அந்த ஈசாக்கு யாக்கோபு என்றெல்லாம் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதுபோன்ற ஒரு அவர்கள் பகுதியை அவர்கள் வைத்திருந்தாலும் அண்டு ஈவன் இயேசுவை கூட கடைசி அந்த நிறுவனங்களிலே அவர்கள் என்ன சொல்வார் என்று சொன்னால் அவரை ஒரு நபி என்று தான் சொல்வார்கள். ஈசாய் முகமது நபியை போலவே ஈசாய் நபி என்று சொல்வார்கள். ஆகவே அவரை தெய்வமாய் வைத்து கொள்ளக்கூடாது என்பதிலே அக்கறை கொண்ட அந்த இரண்டாவது பிரிவு கொண்ட அந்த வம்சம் எப்படி ஆபிரகாமிலிருந்து ரெண்டாவது பிரிந்தது வினோதன், எப்படி ரெண்டாவது வம்சம் பிரிந்தது. ஒன்று இஸ்மவேல், இன்னொன்று இஸ்ரவேல். இஸ்மாயில் அண்ட் இஸ்ரேல் என்ற இரண்டாய் பிரிந்தது. இன்றும் உலக அந்த மேடையிலே நடக்கிற ஒரு பெரிய யுத்தம் என்னவென்று சொன்னால் இந்த இஸ்மாயில் அண்டு இஸ்ரேல் உலக நடக்கின்ற ஒரு யுத்தம்தான். அவர்கள் வைத்திருக்கிற பகுதியிலே அவர்கள் இஸ்லாத்தை அவர் உயர்த்தி வைத்து சொல்ல வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் ஏதோ ஒரு ஸ்டோரியை போல் கதையை தான் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் ஒன்றும் சரித்திரபூர்வம் கூட இல்லை. சரித்திரபூர்வமாக என்று சொல்வதெல்லாம் கிமு கிபி என்பதுதான். கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் 2026ஆம் ஆண்டு என்று சொல்வது கிறிஸ்துவுக்கு பின் என்பதுதான். ஆகவே சரித்திர பூர்வமாய் உள்ளதையெல்லாம் அவர்கள் ஏதோ ஒன்றை மாற்றி அவருடைய கிறிஸ்துவுக்கு பின் என்பதை கிறிஸ்துவின் மரணத்திற்கு பின் என்று மாத்திரம் வைத்து அந்த சரித்திரத்தை வாதமின்றி எந்த விதமான சண்டையோ போட்டியோ பொறாமையோ இல்லாமல் இது அமைதியாய் போகட்டும் என்பதற்காக 2026ஆம் ஆண்டு என்று சரித்திரம் பிரிந்ததில்லை. கிறிஸ்துவுக்கு முன்னென்று இருந்ததை போலவே கிறிஸ்துவுக்கு பின் என்று இருந்ததை மரணத்திற்கு பின் என்று தான் வைத்தார்கள். என்ன எதற்கு பின் என்று சொல்லவில்லை. அடுத்து 3ஆம் நாள் என்ன செய்கிறார்? உயிர்த்தெழுகிறார் என்று சொல்கிற ஆஃப்டர் த டெத் என்று சொல்வதுதான் ஏடி என்று சொல்வது. ஆஃப்டர் த டெத், பிஃபோர் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்கு முன் என்று சொல்வது, கிபி என்று சொல்வது கிறிஸ்துவின் அந்த பிறப்பதற்கு அந்த முன்னால் உள்ளது. ஆகவே அதுபோன்ற ஒரு பகுதியிலே தே ரெஃப்யூஸ் தட், அதை மறுக்கிறார்கள். இயேசு உயிர்த்தெழுந்ததை அந்த இஸ்லாத்தை மறுத்ததை நிமித்தம் அதை அவர் மரணத்திற்கு பிறகு என்று மாத்திரம் வைத்து கொண்டார்கள். ஜஸ்ட் 2 days, 2 நாள் முடிந்து 3ஆம் நாளிலே உயிரோடு அவர் எழுந்து விடுகிறார். அதுபோன்ற ஒரு பகுதியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததுக்கு காரணம் அவர் என்னவென்று அங்கே வாசிக்கிறோம். ரோமர் அந்த 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, ரோமர் 1:5 வசனம் வாசிங்கள். தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார். எஸ், அவர் எவ்வளவாய் நிரூபிக்கப்பட்டார்?
பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருந்தார். இதன் மூலமாய் பசுத்த ஆவியின்படி தாவீதின் சந்ததியிலே பிறந்த அவர் என்னவென்று நிரூபிக்கப்பட்டார். ஹீ இஸ் எ சன் ஆஃப் காட், என்னுடைய குமாரன். ஆகவே அவரை மனுஷனாய் இருப்பதற்கு தான் யூதர்கள் இன்று கூட அவர்கள் ரட்சிக்கப்படாத கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் சொல்லுவார்கள். அவரை என்னவென்று சொல்லுவதில்லை, தேவகுமாரனாய் ஏற்றுக்கொள்வதில்லை. உங்களுக்கு தெரியும் ஏன் அவரை சிலுவையில் அறிந்தார்கள். அவரிடத்திலே சனகரித் சங்கத்திலே வந்து இயேசு நிறுத்தப்பட்ட பொழுது அவரை விசாரிக்கிற அந்த தருணத்திலே என்னென்னவோ எல்லாம் சொன்னார்கள். ஒன்றும் அது எடுபடவில்லை. எத்தனையோ பொய் சாட்சிகளை அவர்கள் சொல்லியும் அது ஒன்றும் அது பொருத்தமானதே இல்லை என்று தான் அந்த பிரதான ஆசாரியனும் கொஞ்சம் அங்கலாய்த்து கொண்டிருப்பான். பிரதான ஆசாரியனும் சேர்ந்து தான் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வயதிடுகிறான். ஆனால் ஏற்ற விதத்தில் குற்றச்சாட்டு இல்லையே என்று சொல்கிற நேரத்தில் அவனே ஒரு கேள்வியை கேட்பான். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனோ அந்த கிறிஸ்துதானோ என்று கேட்டபொழுது நீர் சொல்லுகிறபடி தான் என்று சொன்னார். அப்படியே அவர் நீர் சொல்லுகிறபடி என்று தன்னை அவர் சொன்னதாக அவர் சொல்லாமல் அவனுடைய வாயினாலே என்ன சொல்லிவிட்டான். நீர் தேவகுமாரனோ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய அந்த அவர் தானோ கிறிஸ்துவோ என்று கேட்டபொழுது நீ சொல்லுகிறபடி தான். அவன் வாயின் மூலமாகவே அதை ஆண்டவர் சொன்னார். அது எப்படி ஆண்டவர் அந்த பேதுருவை வைத்து அவர் குறிப்பிட்டு அதை சொல்லுவார். அந்த மக்கள் எல்லாமே என்ன சொல்கிறார்கள், அவர் தீர்க்கதரிசி என்று சொல்கிறார்கள், மகான் என்று சொல்கிறார்கள், அவர்கள் எலியா என்று சொல்கிறார்கள், என்னவெல்லாமும் அவர்கள் சொல்வதை இருக்கட்டும், அது போகட்டும். வாட் யூ சே, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது பேதுரு என்ன சொன்னான். நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னானோ இல்லையோ. நாட் யூ பீட்டர், பேதுருவை நீ சொல்லவில்லை, என் பிதாவே என்ன செய்திருக்கிறார், உனக்கு அதை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று அவர் சொன்னார். ஆகவே அந்த அற்புதமான ஒரு பகுதி வைத்து அவரை கொலை செய்த பிறகு அவரை இந்த உலகத்திலே உள்ள அந்த யூதர்கள் 100% அவர் உயிர்த்தெழுந்தார் என்று ஏற்றுக்கொள்ள அந்த இஸ்லாத்து அது மறுக்கும். தட்ஸ் ஓகே. அதுபோல் எல்லா மானிடர்களும் மறுப்பார்கள். மகாத்மா காந்தி அதை மறுத்தார். அவர் என்னுடைய பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தார் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அவர் நல்லவர் என்று ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர் சொன்னார். அவர் மரிக்கும் பொழுதும் ராம் 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 என்று தான் சொல்லிக்கொண்டு அவர் மரித்தார். தட்ஸ் ஓகே. ஆகவே அதுபோன்று அந்த பலமாய் நிரூபிக்கப்பட்டு அந்த ஆண்டவர் அந்த இயேசுபிரான் என்று சொல்லிட்டு அந்த பகுதியானது எவ்வளவு முக்கியம் நிறைந்தது. நாம் உயிருள்ள தேவனை ஆராதனை செய்கிறோம், அவரை பின்பற்றுகிறோம், மரித்த தேவனே அல்ல. அந்த நாட்களில் நான் இலங்கைக்கு வந்த சமயத்திலே அந்த நாட்கள் பல 10-15 வருடங்களுக்கு முன்பு வந்த ஒரு நேரத்தில் அங்கிருந்தான் வருவோம். அந்த கொழும்பிலிருந்து வரும்பொழுது அங்கேயே போய் செல்வம் என்ற பிரதர் வீட்டில் தங்கியிருந்து அப்புறம் தான் ரிட்டர்ன் ஃப்ளைட்டு போவேன். அந்த ரிட்டர்ன் ஃப்ளைட்டு போவதற்கு அந்த நேரத்தில் அங்கே போகும்பொழுதோ அல்லது அந்த உள்ளே கொழும்புக்கு வரும்பொழுதோ ஒரு பெரிய கூட்டம். என்னவென்றால் புத்தருடைய பிறந்தநாள் என்று சொன்னார்கள். ஒரு பெரிய சப்பரம் வைத்திருந்தார், நிறைய லைட்டு போட்டிருந்தார்கள். அந்த சப்பரத்திற்குள் என்ன இருக்குது என்று கேட்டேன். அங்கே தான் புத்தருடைய எலும்பு வைத்திருக்கிறார் என்று சொன்னார். புத்தருடைய எலும்பை வைத்து கொண்டாடி அதை அவர்கள் கொண்டு போய் அந்த ஊர்வலமாய் பாராட்டி அதை துதித்து அவர்கள் அவருடைய பிறந்தநாள் என்று ஆராதனை அதை செய்கிறார்கள். ஆகவே இந்த உலகத்தில் உள்ள எந்த யாரும் சொல்ல முடியாது, அதை செய்யாத நிரூபிக்க முடியாத ஒன்று என்னவென்று சொன்னால், இவர் மகான், இவர் பரத்திலிருந்து வந்தவர், இவர் சாவாமை கொண்டவர், சாவை வென்றவர் என்று சொல்வதற்கு ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. யுவர் காட் அண்ட் மை காட், உங்கள் தேவன் என் தேவன், ஹீ இஸ் அலைவ், உயிரோடு இருக்கிறார் என்பது ஆச்சரியம் இல்லையா, ஒரு மகிழ்ச்சி இல்லையா? அவர் 1 Corinthians 12 சொல்லுவார். எப்படி அதை அவர் குறிப்பிட்டு அதை சொல்லுவார். நாம் ஊமையான தெய்வத்திடத்தில் என்ன செய்யவில்லை, வரவில்லை. நம்மை பார்க்கிற, நம்மை காண்கிற, நாம் கேட்கிற தெய்வத்திடத்திலே, நாம் பேசுவதை கேட்கிற தெய்வத்திடத்திலே நாம் வந்திருக்கிறோம் என்றதை அவர் சொல்லுகிறாரே. பாருங்கள் என்ன ஆச்சரியமாய் அந்த சொல்லப்பட்ட அந்த தெய்வத்தை வணங்குகிறோம் என்ற அந்த பகுதியை யூ ஷுட் நெவர் ஃபர்கெட் தட். நான் தேவனுடைய ஆலயத்திற்கு வரும் பொழுதோ, தேவனுடைய சமூகத்திற்கு போகும் பொழுதோ என்னுடைய மகிழ்ச்சி எல்லாம் மை காட் இஸ் அலைவ், என் தேவன் உயிரோடு இருக்கிறார்.
நான் என்னுடைய பிரச்சனைகள் ஐ ஆம் கோயிங் டு டாக் டு ஹிம், அவரோடத்தில் நான் பேசப் போகிறேன், அவர் என்னுடைய வார்த்தைகளை அவர் கேட்பார். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்கக்கூடாத பிரதான ஆசிரியன் நமக்கு இல்லை என்று சொன்னால் என்னவென்று அர்த்தம்? ஹூ கேனாட் ஃபீல் அவர் இன்ஃபர்மேட்டிவ்ஸ் என்றால், அவர் காலில் முள் குத்தினாலும் கூட அவருக்கு தெரியும் என்னுடைய பெயின் என்னவென்று தெரியும். என்னை போலவே எல்லா விதத்திலும் என்ன அடைந்தார் சொல்லுங்கள்? எல்லா விதத்திலும் பாடுகள் பட்டவர். என்னுடைய துன்பங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும், என் வேதனைகள் எல்லாம் தெரியும். ஹீ இஸ் எ ரியல் மேன். இந்த உலகத்தில் உள்ள ஒரு மனிதன் என்று அவருக்கு பெயர். அவர் தன்னை குறித்து என்னவென்று பெயர் சொன்னார்? சன் ஆஃப் மேன், மனுஷகுமாரன் என்று அவர் சொன்னார். ஏன் அப்படி அவர் சொன்னார்? அவர் ஒரு கன்னிமரியானுடைய வயிற்றிலே பசுத்தாவினால் உற்பவித்தாலுமே கூட தந்தை என்று புருஷனுடைய சித்தத்தின்படி அவர் இல்லாவிட்டாலும் அவர் பிறக்கவில்லை. அப்படி இருக்கக்கூடாது தான். ஆகவே ஹி வாஸ் பார்ன் பை த ஹோலி ஸ்பிரிட். பசுத்தாவினாலே அவர் உற்பவிக்கப்பட்டு அந்த ஸ்திரீயின் வித்திடத்திலிருந்து பிறந்தவர் என்பதை ரிஜிஸ்டர் பண்ணுகிறார். அங்கே ஆதியிலே அந்த ஏதேன் தோட்டத்திலே வாக்குரைக்கப்பட்டது நிறைவேறுகிறது. என்ன வாக்குரைக்கப்பட்டது? சர்ப்பமே, நீ எவளை வஞ்சித்த அல்லவோ, இதோ பார், அந்த ஸ்திரீயை வைத்தே, அவளுடைய ஒரு ஸ்திரீயின் வித்தை வைத்தே, எவளை நீ ஏமாற்றினாயோ அவளை வைத்தே உன் தலை என்ன செய்வேன்? நசுக்குவேன் என்ற வாக்கெல்லாம் எப்படி அற்புதமாய் அதை நிறைவேற்றி நேச்சுரலாய் இயற்கையாய் நடந்ததை போலவே எல்லாம் நடந்து அவர் ஸ்திரீயின் வயிற்றிலே அவர் கன்னிமரியாளுடைய வயிற்றிலே புருஷனை சித்தத்தின்படி அல்ல, அது தேவத்துவத்தின்படி அருளப்பட்ட, தேவ சித்தத்தின்படி அருளப்பட்ட தேவகுமாரனை அவர் பிறந்தார். அதுபோன்ற ஒரு அற்புதமான அந்த பிறப்பை உடைய அந்த பிறப்பையும் இறப்பையும் உடைய அந்த எசுபெருமானை நான் தெய்வமாயும் கொண்டிருப்பது பெரிய பாக்கியம். அதுபோல் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் வரும்பொழுதெல்லாம் யூ ஷுட் ஹேவ் சச் எ ரெவரன்ஸ். அப்படிப்பட்ட ஒரு பக்தியை வைத்திருக்க வேண்டும். அவருடைய சபையிலே எப்படி நடக்க வேண்டும் என்று அவர் திமோத்தேயுக்கு அவர் எழுதுவார். திமோத்தேயு, அவருடைய சபையில் நீ கவனமாக இரு, பக்தியாக நடந்து கொள். பாவிகளை குறித்து என்ன இருக்கு என்று சொன்னால், பாவிகளாக இருந்தாலும் வாங்கள், சபைக்கு வாங்கள், உங்களுடைய நடைகளை சுத்தமாய் நேராய் வைத்து வாருங்கள். ஏன் நேராய் வைத்து வர வேண்டும்? இங்கே ஏதாவது கலட்டா பண்ணலாம் என்று சொல்லியோ அல்லது இங்கே குழப்பம் பண்ண வேண்டும் என்று வரக்கூடாது. பாவிகளாய் கூட வரலாம். ஆனால் ஐயோ, நான் பாவியாக இருக்கிறேனே, நான் மனம் திரும்ப வேண்டுமே, நான் என்னுடைய கெட்ட வாழ்க்கையிலும் திரும்ப வேண்டுமே என்ற எண்ணத்தோடு உங்களுடைய நடையை நேர்படுத்தி நடங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அதுபோன்று ஜீவனில் தேவனுடைய அந்த தேவனுக்குரிய மக்களாய் நாம் இருப்பது அது சொல்லி முடியாத பாக்கியம். அவர் நம்மத்தில் வாசமாக இருக்கிறார், நம்முடைய குடும்பங்களிலே வாசமாக இருக்கிறார். எங்கே என் நாமத்தினாலே 2 அல்லது 3 பேர் கூடுகிறார்களோ அங்கே நான் நடுவிலே இருப்பேன் என்று அவர் சொன்னார். குறைந்தபட்சம் ஒரு குடும்பத்தில் உள்ளதைத்தான் அவர் சொன்னார். அங்கே 2 அல்லது என்று சொன்னால் கணவன் மனைவி என்று 2 அல்லது 3 என்றால் பிள்ளைகள். அதற்கு பிறகு 4 இருக்கலாம், 5 இருக்கலாம். விடுதலை தேவையில்லை, குறைந்தது 3 அல்லது 4 பேராவது குடும்பத்தில் பிள்ளைகள் இருப்பார்கள். அதுபோன்று 2 அல்லது கணவன் மனைவி போன்று இல்லாமல் 3, 4, 5 என்ற பிள்ளைகள் இருக்கும் பொழுது நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று அவர்கள் சேவிக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் வேண்டுமே. அவர் நடுவிலே இருக்கிறார், அந்த குடும்பத்தின் நடுவிலே இருக்கிறார் என்று இருப்பதை ஒரு குடும்பத்துக்குரிய வாழ்க்கையை வாழ்கின்ற நாம் யாவரும் பயபக்தியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஐ ஹேட் த ரெவரன்ஸ் ஃபார் மை ஃபேமிலி. என் குடும்பத்திற்கு நான் அதிக கவனம் நான் செலுத்தி பக்தியாய் வாழ்வதுண்டு. அது ஏனென்றால் இந்த மிஸ்ட் எங்கள் குடும்பத்தின் நடுவிலே கிறிஸ்து இருக்கிறார். அவர் வாழ்கிறார், எங்களோடு இருக்கிறார். அவர் சொன்னார், நாங்கள் கூடி வருகின்ற அந்த வீட்டிலே அது குடும்ப ஜெபம் என்று வருகின்ற நேரம் மாத்திரமல்ல, when we are gathering together, நம்ம சேர்ந்து நாங்கள் கூடி வருகின்ற அந்த நேரத்தில் எல்லாம் எப்படி 1 Corinthians 11 வாசிக்கிறோம், நீங்கள் சபை கூடி வரும்பொழுதெல்லாம் என்று சொல்வதை போல் when I come to the family, ஒரு குடும்பத்தில் வரும்பொழுதெல்லாம், ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவி அப்பா அம்மா பிள்ளைகள் என்று வரும்பொழுதெல்லாம் ரெவரன்ஸ் பக்தியாக இருக்க வேண்டும். போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பார் என்று சொன்னார். என்னுடைய அர்த்தம் என்னவென்று தெரியுமா? ஒரு கணவன் விட்டு நன்றாய் டிப்டாப்பாக அவன் வெளியே போகிறான். திரும்பி வரும்பொழுது காம விகாரத்தையும் சண்டையும் போட்டியும் கொண்டு வர வேண்டும்.
போனவன் பத்திரமாய் போய் பத்திரமாய் அவன் தன்னை ஒழுக்கத்தோடு பாதுகாத்து கற்பு ஒழுக்கத்திலே சிறப்பாக இருந்து எந்த ஒரு பெண்ணையும் தன் மனதளவில் கூட தொடாத ஒரு மனுஷனாய் காமவிகாரம் இல்லாதவனாய் ஆஃபீஸில் பொய்யுரை பேசி அங்கே பணத்தை வீச்சித்து அங்கே ஒரு சண்டை போட்டு போட்டி அடைந்து பொறாமைப்பட்டு உள்ளே வந்து விடக்கூடாது. ஆகவே ஒரு வீட்டை விட்டு போகும் பொழுது கூட ஒரு ஜெபம் செய்து நாங்கள் போவது உண்டு. கர்த்தாவே, பிள்ளைகள் படிக்க போகிறார்கள், நான் ஊழியத்திற்கு போகிறேன், என் மனைவி இங்கே வீட்டில் இருக்கிறாள், எங்களுடைய போக்கையும் வரத்தையும் பாதுகாத்தலும் பக்தியுள்ள ஒரு குடும்பமாய் நாங்கள் வாழ வேண்டும், உமக்கென்று வாழ வேண்டும் என்று இருக்கிற அந்த பகுதியிலே மிகுந்த கவனம் வீட்டிலையும் வைத்திருப்போம், சபைக்கும் வைத்திருப்போம். என்னுடைய பிள்ளைகளை நான் அப்படி தான் சபையிலே அவர்களை கவனித்து எப்படி நடக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டு அவர்களை இப்படி நடக்க வேண்டும், கர்த்தருக்கு விரோதமாய் போய்விடக்கூடாதே என்பதற்கு அவர்களை கவனித்து என் பிள்ளை எங்கே என்பதை அவனை தேடி அவன் என்ன செய்கிறான் என்பதையும் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதை பார்த்து அதை 100 பேர் 200 பேர் கூடினாலும் சரிதான், அல்லது 500 பேர் கூடின ஒரு பெரிய கூட்டமாக வந்து சேர்ந்த பொழுதும் சரிதான், ஐ வாட்ச் தம், அவரை கவனித்து கர்த்தர் எங்களை 1 2 அல்லது 3 4 5 என்று கூட்டி வைத்திருக்கிறார். அதை கூட்டி வைத்த எங்களுடைய குடும்பம் கர்த்தருக்கு உகந்த குடும்பமாக இருக்க வேண்டும். நோவாவினுடைய அந்த காலத்தை போலவே அந்த விசுவாசனாலே நோவா 8 பேர், அந்த 2 பேதிலே அதை வாசிக்கிறோம், 1 பேர் அந்த 3 கடைசியிலே வாசிக்கிறோம். விசுவாசனாலே நோவா அவன் 8 பேரை ரட்சித்து கொண்டான். தட் மீன்ஸ் ஹிஸ் ஹோல் ஃபேமிலி வாஸ் சேவ்ட். முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டு விட்டது. அங்கே பெரிய பேழை அவன் கட்டின பொழுது ஜனங்கள் மரித்து போனாலும் ஹிஸ் ஃபேமிலி வாஸ் சேவ்ட். அவன் குடும்பம் ரட்சிக்கப்பட்டதை பாருங்கள். தேட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஹின்ஸ், ஒரு நல்ல ஒரு குறிப்பு அதுபோன்று இருந்திருக்க வேண்டும். எனவே நான் முதலில் சொன்னது என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் எத்தனையோ ரிலிஜியன் மார்க்கங்கள் அங்கே இருந்தாலும் தி செகண்டு 2வது மார்க்கம் என்று சொல்லிட்டு அந்த இஸ்லாத்தில் உள்ளவர்கள் என்ன செய்வார் என்று சொன்னால், அங்கே அனுமதி உண்டு. என்ன அனுமதி என்றால் விவாகரத்து பண்ணலாம் என்ற அனுமதி. என்ன ஏதுங்கிற காரணமெல்லாம் பெருசு இல்லை. இவள் எனக்கு பிடிக்கவில்லை, விவாகரத்து செய்யலாம். இவள் என்னுடைய மனைவியாக இருப்பதற்கு ஏற்றவர்கள், விவாகரத்து செய்யலாம். அவளும் கணவனை தள்ளி விடலாம். இந்த தள்ளி விட்டவர்களும் ஒருவரை மாற்றி மாற்றி உபச்சாரம் செய்து கொண்டு போகலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு அதை மறுத்துவிட்டார். அவன் மோசேயின் காலத்தில் மொய்சான் அவன் பேர் என்ன சொல்வார்கள் இஸ்லாத்திலே? மொய்சன் ஊத்தானா? இல்லை மொய்சன். ஓகே, மோசே என்று வைத்துக்கொள்வோம். மோசேயினுடைய மொய்சன் அந்த மொய்சன் அந்த நாட்களிலே விவாகரத்தை அனுமதித்தார்களே என்று அந்த பரிசேயர்கள் கேட்டபொழுது, நோ, அவன் அனுமதித்தான் என்று சொல்வதை மட்டும்தான் இருக்கலாம் ஒழியே விவாகரத்து என்று சொல்வது ஆதி முதற்கொண்டு இல்லவே இல்லை என்று அவர் சொன்னார். ஆதி முதற்கொண்டு என்று சொல்வது இந்த பிகினிங், ஆதி காலத்திலே அப்படி இல்லவே இல்லை. அவர் ஆணென்றும் பெண்ணென்றுமாய்த்தான் 2 வேறுபாடாய்த்தான் பிரித்தார். தெர் கேன் பி டிஃபரன்ஸ், நிச்சயமாய் வேறுபாடு என்று இருக்கக்கூடும். ஒரு ஆண் பெண் என்பதிலே வேறுபாடு இல்லையா? இங்கே பிரித்து தான் வைத்திருக்கிறோம். நம்ம பிரிவினை வைத்திருக்கிறோம். ஏனென்றால் இவர்கள் ஆண், இவர்கள் யார் சொல்லுங்கள்? பெண்ணானே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் யார்? பெண்கள். ஆகவே ஆணென்றும் பெண்ணென்றும் தான் சிருஷ்டித்தார் என்று சொல்லும் பொழுது அதன் அர்த்தத்திலே என்ன சொல்ல வருகிறார்? தெர் கேன் பி சம் டிஃபரன்ஸ். கண்டிப்பாக ஒரு பெண் என்று இருக்கிறவளை போலவே அவளுக்கும் சென்டிமெண்டல், அவளுக்கு உணர்வுகள், சில பலவீனங்கள், எத்தனையோ காரியங்கள் வரும்பொழுது சி இஸ் டிஃபரண்ட், வித்தியாசம் இருக்கத்தான் கூடும். ஆனால் தேவன் நினைத்தது என்ன செய்யாதீர்கள், எந்த மனுஷனும் பிரிக்கலாகாது என்று அவன் கூறினான். அவன் ஜனங்களுடைய இருதய கடினத்து நிமித்தம் செய்யதானே இல்லாமல் ஆதி முதற்கொண்டு அப்படி இல்லவே இல்லை என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே தேவன் நினைத்ததை மனுஷன் அவன் பிரிக்க இயலாது. ஒரு திருமணம் என்று சொல்வது 4 பேர் மத்தியிலே அந்த திருமணம் நடக்கிறது. அந்த திருமணத்தை குறித்து எபிரேயர் 13 அவர் என்னவென்று அவர் சொல்லுவார், விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது என்றால், யாவருக்குள்ளும் என்றால் நிறைய பேர், அண்ணன் தம்பி தங்கச்சி குடும்பம் எல்லோரும் யாவரும் அதை ஆசீர்வதிக்கின்ற கனம் புரிந்தது. எஸ், ஆகிலும் அவர் விவாகத்தினுடைய நிறைவை என்னவென்று சொல்லுவார், விவாகம் மஞ்சம் என்ன செய்யக்கூடாது, அசுசிப்படாது இருப்பதாக. விவாகம் மஞ்சத்தில் தான் இருவரும் ஒன்றாகிறார்கள்.
ஒரு வேசியிடத்தில் போனால் கூட அவளோடு ஒரே சரீரமாக இருக்கிறார் என்றுதான் சொல்லியிருக்கிறது. அது ஏனென்றால் தன்னுடைய மனைவியை அவன் சேருகிறவன், அவனோடு வாழ உள்ளே நுழைந்தவன். தி பிகேம் ஒன் ஃப்ளஷ், ஒரே மாம்சமாய் அவர்கள் மாறிவிடுகிறார்கள் என்று அங்கே வேதம் சொல்லுகிறது. ஆகவே அந்த விவாக மஞ்சத்தை அதை அசுசிப்படுத்தி அந்த இடத்தை நீங்கள் கேன்சல் பண்ணுவதை போல் பண்ணி செய்துவிடாதீர்கள். கனமுள்ள இந்த விவாகத்தை நீங்கள் பொதுமக்கள் மத்தியிலே சாட்சியாய் 2 அல்லது 3 பேர் சாட்சியாய் செய்ததை போலவே அவர்கள் கூடி வருகின்ற இடம் புனிதமான ஒரு இடம். அது விவாக மஞ்சம் என்று வேதம் அருமையாக எடுத்துரைத்து கனமுள்ளதாய் அதை போற்றி அதை சொல்லுகிறது. அப்படி ஒன்றான பிறகு வெறும் திருமணத்தில் மாத்திரமல்ல, அந்த அந்த 4, 2 அல்லது 3, 40, 400 பேர் கூடி அந்த கனமுள்ள அந்த விவாகம் மாத்திரமல்ல, அந்த விவாகம் மஞ்சத்திலையும் அவர்கள் ஒன்றாய் மாறுவதை வைத்துத்தான் மேரேஜ் ஃபுல்ஃபில் ஆகிறது, முழு நிறைவேற்றமும் அது அடைகிறது. ஆகவே இதெல்லாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ள விட்டும் என்பதற்காக நாம் சொல்லக்கூடிய சில சத்தியங்களாக இருந்து விட்டாலுமே கூட சொல்ல வந்த காரியம் என்னவென்றால், அந்த பெரிய மார்க்கத்திலையும் கூட, அந்த இஸ்லாத்திலையும் கூட எளிதாக விவாகரத்து செய்துவிடலாம். எத்தனை வேண்டுமானாலும் அவன் செய்யலாம் என்பதை போல் இருந்தது. பழைய ஏற்பாட்டினுடைய ஸ்டாண்டர்டில் சாலமோன் இருந்ததை எல்லாம் ஒப்பிடுவார்கள் சில சமயங்களிலே. தேட் இஸ் ஓல்டு டெஸ்டமெண்ட். தேவன் அதை அறியாது செய்த காலங்களை காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ அவன் பிரிவினைக்கு உரியவனாய் இருந்துவிடக்கூடாது. கணவன் மனைவி என்ற அந்த பந்தம் கர்த்தரால் நியமிக்கப்பட்ட பந்தம். எப்படி கர்த்தரால் நியமிக்கப்பட்டது? தேவன் நினைத்ததை சொல்லுங்கள். பரவாயில்லை, சவுண்டாக சொல்லிடுங்கள். நிறைய இடங்களே அதை சவுண்டாகி சொல்வதற்கு தயங்குவார்கள். என்னடா இந்த பெண்ணை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கோம், தேவன் நினைத்தது என்று எப்படி சொல்லலாம் என்று இவன் யோசிப்பான், அவள் யோசிப்பாள். இந்த ஆளில் உட்காந்துருக்கிறார், இங்கே தேவன் நினைத்ததை எப்படி சொல்லலாம் என்று யோசிக்கிறார்கள், சிலர் யோசிப்பார்கள். அப்படி இங்கே இல்லை தானே? அப்படி நீங்கள் இருக்கிறீர்களா? சந்தேகம் உண்டோ? தேவன் நினைத்ததை என்பது போல பேய் நினைத்தது இல்லை பிசாசு நினைத்தது என்ற எண்ணீர்கள். சிலர் வீட்டில் பார்த்து அப்பாவை பார்த்து திட்டுவார்கள். அப்பா, தலைவிதி உங்களால் தான் இந்த மனுஷனே கட்டினேன் என்று அவள் சொல்லுவான். சில இடங்களே அம்மாவை திட்டி, ஏம்மா பெரிய பக்தியுள்ள குடும்பம் என்று கொண்டு வந்திலே, இந்த நான் மனைவி என்று நினைத்தால் அது பேய் கணக்காக இருக்கிறது என்றா அவன் சொல்லுவான். ஆகவே எல்லாவற்றும் முற்றுப்புள்ளி என்ன? தேவன் நினைத்ததை சொல்லுங்கள். கொஞ்சம் பயம் இருக்கிறது அல்லவா? ஆகவே ஒருபோதும் என்னவென்று நினைத்து விடாதுங்கள். யாரோ சொல்லி கல்யாணம் பண்ண பெண் என்றோ, யாரோ சொல்லி கல்யாணம் பண்ண ஒரு மனைவி என்றோ, தற்செயலாய் நடந்த ஒரு காதல் என்றோ சொல்லிவிடாதுங்கள். ஓகே, காதல் செய்தாலுமே கூட அந்த கனமுள்ள 4 பேரை வைத்து 2 அல்ல 3 சாட்சி வைத்து பெரிய நல்ல கனமுள்ளதாக நீங்கள் கல்யாணம் பண்ணாவிட்டாலும் விவாக மஞ்சத்தில் நிறைவு பெற்று அந்த நிறைவை நீங்கள் ஒரே மாம்சமாய் மாறினபடினாலே யூ ஷுட் பே மச் ரெவரன்ஸ் டு மை லைஃப் பார்ட்னர். உங்களுடைய வாழ்க்கை துணையாகி மனைவிக்கு நான் நல்ல கனம் தர வேண்டும். ஏன் தர வேண்டும்? அதே போல் பெண்மணியும் தன் வாழ்க்கை துணையாக வந்திருக்கிற கணவனுக்கும் மிகுந்த மதிப்பும் தெய்வ பயமும் கொண்டிருக்க வேண்டும். ஏன் ஏன் சத்தமாய் சொல்லுங்கள். ஏன் நீங்கள் வீட்டிற்கு போகும்பொழுது கூட ஏதாவது உங்கள் கணவர் சொன்னால் கூட, என்ன நீங்கள் சபையில் சத்தம் போட்டு தேவன் நினைத்தது என்று சொல்லிவிட்டு இப்பொழுது என்ன வேண்டாம் உன்னை போய் கட்டினேனே என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்களே என்று மனைவியும் கேட்கலாம். அல்லது மனைவி தார்மாரை நடப்பதை பற்றி பார்த்து நான் ஒரு வீட்டுக்கு சென்றிருந்தேன். அது ரொம்ப வேடிக்கையான ஒரு வீடு. அந்த வீட்டிலே ஒரு சண்டை உள்ளே போகும்போது சண்டை நடந்து விட்டது. நான் பொதுவாக விரும்புவதில்லை. நான் அந்த இடத்தை விட்டு உடனே நான் போய்விடுவேன். ஏதோ சண்டை நடக்கும், இதெல்லாம் பார்த்து கொண்டு குற்றம் சாட்டுவதோ அந்த சண்டைக்கு நம்ம ஆலோசனை சொல்வதோ நான் கூடாது என்று போய்விடுவேன். ஆனால் நேரடியான அந்த சண்டையிலே போய்விட்டேன். என்ன சண்டை என்றால், உன்னை நான் விவாகரத்து செய்து விடுவேன் கத்துகிறாள் அந்த பெண்மணி. உங்களை நான் என்ன செய்கிறேன் பார், விவாகரத்து அப்படின்னு. அந்த நேரத்தில் போய் உள்ளே போய்விட்டேன், வெளியே போகவும் முடியவில்லை. என்ன இப்படி செய்கிறீர்களே என்று நான் கேட்டபொழுது, பிரதர் ஒரு தடவையா 2 தடவையா 100கணக்கான தடவை என்னை பார்த்து என்ன சொல்கிறாள், உண்மை நான் என்ன செய்வேன், விவாகரத்து பண்ணுவேன், டைவர்ஸ் பண்ணுவேன் என்று சொல்லி, அது பெரிய படித்த குடும்பம், டைவர்ஸ் சொல்லி கொண்டே இருக்கிறாள் பிரதர். நான் என்ன பிரதர் செய்கிறது? ஐயோ ரொம்ப சாரி பிரதர், உங்கள் குடும்ப மேட்டலே தலையிடுவதை போல் உள்ளே வந்து விட்டேன் தெரியாமல். உள்ளே விட்டால் வாசல் வரைக்கும் சண்டை நடக்கிறது, அங்கே உள்ளே வந்து விட்டேன். என்னை அதற்கு நான் மன்னிப்பு கேட்கத்தான் செய்வேன். ஆகிலும் எங்களுக்கு ஒரு விடையை சொல்லுங்கள் என்று சொன்னபொழுது, எஸ் கமான் வாருங்கள் என்று சொல்லி
விவாகரத்து செய்வேன் என்று சொல்வது தேவனுக்கு விரோதமான குற்றம். அது மனைவி சொன்னாலும் குற்றம்தான், கணவன் சொன்னாலும் குற்றம்தான். விவாகரத்து செய்வேன் என்று வாயால் சொல்வதை விட மனதளவிலே சிலர் குமரி கொண்டிருப்பார்கள். அவர்கள் மனதளவிலே அவர்களுக்கு அந்த இவளை ஏன் கட்டினோம் அல்லது இவனை போய் ஏன் கட்டினோம் என்ற எண்ணம் உண்டாக இருக்கும். நீங்கள் அந்த விவாகம் நடந்து பின்பு விவாக மஞ்சத்தில் ஒரே மாம்சமாய் நீங்கள் மாறின பிறகு ஒரு நாளும் அது போன்ற எண்ணத்தை செய்து விடார்கள். தேவன் நம்முடைய எண்ணங்களை அறிவாரா? அவருக்கு முன்பாக நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. அவருடைய பார்வையிலே ஒன்றும் மறைந்திருக்கவில்லை. அவர் எல்லாவற்றையும் உறிந்து நிர்வாணமாய் பார்த்து விடுவார். அவருக்கென்று ஒன்றுமே இல்லை, மறைவானது இல்லவே இல்லை. ஆகவே மனதளவில் கூட தன் கணவனையோ மனதளவில் கூட தன் மனைவியோ வைத்து இவை வைத்து வாழுகிறோமே என்ற ஒரு எண்ணம் வருவது பெரிய தவறு. இன்னும் சில வேடிக்கையெல்லாம் கூட இருக்கத்தான் செய்கிறது. அதை நாம் என்ன சொல்வது? தன்னுடைய மனைவி இடத்திலே போய் அந்த இருக்கிறாள், அவளை திருமணம் செய்யலாம் என்று எண்ணிந்தேன், நீ வந்து வைத்து விட்டாய் என்று சொல்லுகிறவன் இருக்கிறான். அல்லது புருஷன் ஆளை பார்த்து சொல்லுகிறவளும் சில இருக்கத்தான் செய்கிறார்கள். கேவலம் அல்லவா? அவர் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். கிறிஸ்தனுடைய சரீரமான அந்த சபையிலே வந்து அப்பவும் விற்கவும் துணிந்து கொள்கிறார்கள். எப்படி இதை அவர்கள் செய்கிறார் என்று புரிவதில்லை. ஆகவே இந்த ஃபேமிலி ரெவரன்ஸ் என்று சொல்வது, குடும்பத்தினுடைய பயபக்தி என்று சொல்வது ரொம்பவும் முக்கியம். அதை நீ இழந்திருந்தால் விலையேற பெற்ற முத்தை இழந்ததை போல், விலையேற பெற்ற மாணிக்கத்தை இழந்ததை போல் அதை தேடி இறைவனுடைய சமூகத்திற்கு போய் அந்த நல்ல குடும்பத்திற்குரிய அந்த இறையாண்மை, அந்த தெய்வ பக்தி நிறைந்த குடும்பத்தை கொடுத்தாரே, அதை சீரழித்து விட்டு சும்மா இருக்கிறீர்கள். வீட்டையெல்லாம் கூட்டி பெருக்கி அந்த காணாமல் போன ஒன்றை தேடி பிடித்ததை போல் தேடுங்கள். தேடி உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை அட்லீஸ்ட் இன்றைக்காவது சீர்படுத்துங்கள். நீ ஏற்கனவே சீர்படுத்தி வந்திருந்திருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். இருந்தாலும் பரவாயில்லை, இப்பொழுதாவது அறிந்து கொண்டேன் என்று சொன்னால் அந்த குடும்ப வாழ்க்கைக்குரிய மரியாதையை நான் இழந்ததை என்று அறிந்து தேட வேண்டும். ஓப்பனாய் மனைவிடத்தில் நீங்கள் பேசுவதாக இருந்திருந்தால் அவளிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஓப்பனாய் கணவனிடத்தில் நீங்கள் இப்படிலாம் பேசுபவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் கணவனிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். இருவரும் முழங்கால் படியிட்டு நாம் இன்றைக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கலாம், பேர பிள்ளைகள் கூட இருக்கலாம். இன்றைக்கு நாம் புதுசாக விவாகம் பண்ணினதை போல் இருப்போம். இன்று முதல் நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நினைத்ததை என்று வைத்துக்கொள்வோம் என்று சொல்லுங்களேன். அதனால் ஒன்று குற்றமில்லையே. உங்களை என்ன பப்ளிக்காய் வந்து ஒரு கல்யாண மண்டபத்துக்கு வந்து அதை செய்ய சொன்னார்கள்? அதே அல்ல, தேவனுக்கு முன்பாக அதை செய்ய வேண்டும். அது வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு பக்தனுடைய ஒரு ஊழியத்திலே அதை இப்படி குறிப்பிட்டு அவர் சொன்னார். அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், முதலாவது சகோதரிகள் வாருங்கள் என்று சொல்லிவிட்டார். எல்லோரும் வந்து விட்டார்கள். அவர்களோடு கொஞ்ச நேரம் பேசின பிறகு, நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறான்னு பயப்படுகிறோம். ஒன்றை நான் கேட்கிறேன், உள்ளதை சொல்லுங்கள். உங்களுடைய இந்த புருஷனை விட வேறு புருஷனை திருமணம் பண்ணி தான் நல்லது என்று எண்ணுகிறவர்கள் எழுதுகள் என்று சொன்ன பொழுது 98 பேர் எழுந்து விட்டார்கள். 100க்கு எத்தனை? 98 பேர். அவர் அத்தனை பேர் எழுந்தாரலாம். அவரை டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு அந்த பிரதர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நல்ல வசனங்களெல்லாம் பேசி முடித்து விட்டு, சொல்லுங்கள், கர்த்தருடைய பார்வைக்கு நான் கேட்கிறேன், உங்களில் எத்தனை பேர் இவளை விட வேறு பிள்ளை திருமணம் செய்யலாம் என்று வெளியே சொல்வதில்லை, உள்ளத்தில் நினைத்திருந்தீர்களா என்று கேட்டபொழுது அங்கேயும் 98 பேர் அங்கே எழுந்து விட்டார்கள். இது என்ன கொடுமையை பார்த்தீர்களா? அதுபோன்ற ஒரு சபையை அவர் அதை இனப்படுத்தி அதை அவர் சொன்னார் என்பது இருப்பதாயிருந்தாலும் அதுதான் உண்மை போல் தோன்றுகிறது. பாருங்கள், எவ்வளவு கேவலம் என்று பார்த்தீங்களா? விவாக மஞ்சத்தை சாதாரணமாக எண்ணி வைத்து விட்டார்களே. அது ஒரு பலி முகத்திற்குரியதாக வைத்திருந்திருக்க வேண்டும். பலி இச்சைக்குரியதான் அந்த விவாக மஞ்சம். அதற்காகவா திருமணம்? அப்படியெல்லாம் இருந்தபடினால்தான் அவர்கள் நாட்கள் செல்ல செல்ல அதில் அவர்களுடைய விருப்பம் கொஞ்சம் கொஞ்சமாய் மாற குணாதிசயத்தை பார்க்கிறார்கள். அடடே, திருமணம் செய்தது நம்ம எதை பார்த்து திருமணம் செய்யவில்லை? குணத்தை பார்த்து, தெய்வ சித்தத்தை பார்த்து திருமணம் செய்ய என்று பின்பாக உணர்கிறார்கள். உணர்ந்தாலும் அதனால் என்ன? நீங்கள் ஒன்றான மாம்சமாய் மாறிவிட்டீர்கள். ஆகவே இனி முதற்கொண்டு அவள் யாராக இருந்தாலும் யார் தான் என்னுடைய மனைவி, இவள் யாராக இருந்தாலும் என்னுடைய கணவர் என்று வாழ வேண்டும். எலியாஸ் அஸ்லாக்சன் எப்படி அவர் சொல்லுவார்? அவர் என்னவென்று அதில் ஒரு பக்கம் என்னவென்று சொன்னால், எலியாஸ் அஸ்லாக்சன் அவருடைய மனைவி ரொம்பவும் கடுமையானவர்கள், ரொம்பவும் முன்கோபம் கொண்டவர்கள், கணவனை அவ்வளோ மதிக்க மாட்டார்கள். தட்ஸ் ஓகே. ஜான் வெஸ்லியுடைய
மனைவியை போல். ஜான் வெஸ்லியுடைய மனைவி தன் கணவனை 0 அளவு தான் மதிப்பார்கள். தன் கணவனுக்கு விரோதமாய் பேசுவார்கள், அவரை போடா வாடா என்று திட்டுவார்கள், ஸ்கவுண்டரல் வேர்ட்ஸ் எல்லாம் பேசி திட்டுவார்கள். அவர் அந்த நாட்டிலே இங்கிலாந்து மனுஷர்கள் நீண்ட முடியை சுருள் சொல்லாய் வைத்திருப்பார்கள். முடியை பிடித்து இழுத்து அவள் வாசலிலே வைத்து அவரை அடிப்பாள். என்னதான் நடந்திருந்தாலும் அவர் சொல்வதெல்லாம் மை டார்லிங் என்று தான் சொல்வார். மை டார்லிங் தெரியாது, சும்மா சொல்லுங்கள், ஆண்டவருக்கு சொல்லுங்கள். என்ன சொல்வாரா? மை டார்லிங் என்று தான் சொல்வாராம். அவர் என்ன சொல்வதில்லை, அவள் இப்படிப்பட்ட பெண்ணை திருமணம் செய்தோம் என்று அவர் எண்ணினதில்லை. அவர் அடைந்த துன்பத்தை லிஸ்ட்டு போட வேண்டும் என்றால் நிறைய போட்டிருப்பேன். அதெல்லாம் மனதிலே அந்த நல்ல சாட்சியாக இருக்கக்கூடிய ஜான் வெஸ்லி பேரை வைத்து தான் இங்கே ஒரு இருக்கிறார். அவருக்கு ஜான் வெஸ்லி என்று அவருடைய மகனுக்கு பெயர் வைத்தேன். அவர் எங்கே இருக்கிறார்? ஜான் வெஸ்லி எங்கே இருக்கிறாரா? சபையில் தானே இருக்கிறார். அந்த உட்கார்ந்துருக்கிறார் பாருங்கள். ஒரு குட்டி பிள்ளையை தூக்கி கொண்டு வந்தார்கள், அவருக்கு ஜான் வெஸ்லி என்று பெயர் வைத்தேன். எப்படியோ சபையில் இந்நாள் வரைக்கும் இருப்பதே ஒரு ஆச்சரியம்தான். ஆனால் நிஜமாகவே யாராக இருக்க வேண்டும்? ஜான் வெஸ்லியாக இருந்து தன்னுடைய மனைவியோடு இனிமையான ஒரு குடும்ப வாழ்க்கையை நடத்த வேண்டும். தட்ஸ் எ பியூட்டிஃபுல் கிறிஸ்டியன் லைஃப். ஒரு மனிதன் எந்த நேரத்திலையும் எல்லார் வீட்டிலேயும் என்னவென்று சொன்னால், ஆண் இவன் பெண், ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம்மந்தம் உண்டோ? பொதுவானபடி பார்த்தால் எல்லாமே வேறுபாடு தான். முதலாவது இவன் சிருஷ்டிக்கப்பட்டான், ஸ்திரீயானவள் இரண்டாவது சிருஷ்டிக்கப்படுகிறான். ஸ்திரீயானவள் கொஞ்சம் எமோஷனல் டைப், அவன் கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடிய ஒரு டைப். அவன் ஆதாம் எப்படி பொறுமையாக இருந்தான், மனைவி இமோஷனல் டைப்பில் அந்த பழம் நல்லா இருக்கும் வாங்கு என்று சொல்ல கட்டப்பட்டு என்று வாங்கினு இவன் மக்கள் கணக்காக என்ன செய்கிறான், அமைதியே பார்த்து கொண்டே இருக்கிறான். இவள் தின்ற பிறகு யாருக்கும் கொடுக்குறான், இவனுக்கும் அவள் கொடுத்து விட்டு போகிறான். தெர் இஸ் மச் டிஃபரன்ஸ். கண்டிப்பாக வித்தியாசம் உண்டு. 98 பேர் என்று இருந்த இடத்துல கூட 100 என்று தான் சொல்ல வேண்டும். என்ன அவன் பார்த்துருப்பான், வித்தியாசங்களை பார்த்துருப்பான். வித்தியாசத்தை பார்த்தவுடன் ஆத்திரங்கள், கோபங்கள், மூர்க்கங்கள் அவனுக்கு வர தொடங்கிவிட்டது. வித்தியாசத்தை பார்த்தவுடன் தன் கணவனிடத்தில் நெருங்கி வந்தவுடன் வித்தியாசத்தை பார்த்தவுடன் கோபங்கள், மூர்க்கங்கள் ஒரு மனைவிக்கு உண்டாகி விடுகிறது. ஆனால் அவரை ஆணென்றும் சொல்லுங்களேன், பயப்படுதில்லை. குடும்ப வாழ்க்கைக்கு வந்து விட்டோம், இந்த சொல்ல முடிந்த பிறகு என்று சொல்லாதீர்கள். ஆணென்றும் என்னவென்று படைத்தார், பெண்ணென்று தான் படைத்தார். தேர் வுட் பி ஏ டிஃப்ரென்ஸ். 100க்கு 100 டிஃப்ரென்ஸ் இருக்கும். நான் என் மனைவியோடு என்னுடைய 75 வயது, என் மனைவிக்கு 71 வயது. இன்று வரைக்கும் என் மனைவியிற்கு நான் சொல்லுகிற சாட்சி என்னவென்றால், என்னுடைய மனைவி வேறு சசிகலா, நான் சசி என்று கூட, சசி உன்னை தவிர வேறொரு பெண்ணை என் மனதளவிலும் நான் தொட்டு கூட நான் பார்த்ததில்லை. ஐ லவ் யூ, உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுவேன். அதற்காக என்னமே அப்பழுக்கற்றவள், என் மனைவி ஒப்பற்ற மாணிக்கம், அது உலகத்திலே மாந்தருக்குள் மகிமை கொண்டவள் என்று நான் சொல்ல வருகிறேன். அப்படி இல்லை. சாதாரண எல்லா சிஸ்டர்ஸையும் போல் தான் அவர்களும் இருப்பார்கள். அவர்களுக்கும் குறைவுகள் என்று இருந்தாலுமே கூட ஐ ஹவ் ரெவரன்ஸ் ஃபார் த ஃபேமிலி. என்னுடைய குடும்பத்திற்குரிய பக்தியை நான் இழந்ததில்லை. யூ ஷுட் ஹேவ் தட் ரெவரன்ஸ். அது ஏனென்றால் அந்த 2 அல்லது 3 பேர் பெரிய வரும் பொழுது என்ன உணர வேண்டும்? காட் இன் த மிஸ்ட். தேவன் எங்கே இருக்கிறார்? அந்த நடுவே வாசம் செய்கிறார் என்று உணர்வை பெற்றிருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த இஸ்லாத்தை போலவே புரோக்கன் ஃபேமிலி நிறைய உண்டாகிவிடும். முறிவடைந்து போன திருமண வாழ்க்கை கொண்ட அந்த ஃபேமிலிஸ் அங்கே உண்டாகிவிடும். தேர் வுட் பி கயாஸ். அந்த ஆதி ஆரம்பத்திலே பார்க்கிறதை போலவே பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருந்தது, ஆழத்தில் இருள் இருந்தது என்பதை போல் குடும்ப வாழ்க்கை அது வெறுமையாக, அது ஒழுங்கின்மையாக, கயாஸ் என்று சொன்னால் ஆங்கிலத்தில் ஒரே குழப்பமாய் உள்ளதாய், அது எவ்வளோ தோண்டி பார்த்தாலும் வெளிச்சம் இருக்காது. போக போக ஆழத்தில் என்னதான் இருந்து கொண்டே இருக்கும், இருளை போல் மாறிவிடும். நீங்கள் பல ஆண்டு சபையிலே நீங்கள் இருக்கிற நீங்கள் ஒருவேளை சில ஆண்டுகள் கடந்து போனாலும் அவர் அறியாத காலங்கள் என்று அதை சொல்லி வைத்து விடுவார். தட்ஸ் ஓகே, அது அறியாத காலங்களைப் போல் இருக்கட்டும். ஆனால் இப்பொழுது என்ன செய்ய விரும்புகிறார்? அடடே வசனம் சொல்லுங்கள், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று. இதெல்லாம் வசனம் நல்லா தெரியாதா? அற்புதமான வசனங்கள் எல்லாம் ஏன் இப்படி நமக்கு தெரியும் என்று நான்
எண்ணுகிறேன் நீங்கள் இப்படி இருக்கிறீர்களே. என்ன எழுதியிருக்கிறது? அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் 30வது வசனம் தயவுசெய்து வாசிங்கள். சடான்று வாசிப்பீர்களானே, ஏன் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வேதம் வாசிப்பதற்கே விருப்பம் குறைந்து விட்டது? அப்போஸ்தலர் 17:20 தானே சொன்னேன். அப்போஸ்தலர் 17:30 வாசிங்கள். அவர்கள் அனுப்பிவிடப்பட்டு அந்தியோயாக்கு வந்து சபையை கூட்டி 17:30 எஸ். இப்பொழுதோ என்று சொன்னால் எப்பொழுது என்று சொல்லுவது? அது இப்போ தான் கல்யாணம் ஆனால் 5 வருஷம் ஆனால் பரவாயில்லை, இப்பொழுது என்று மனம் திரும்பலாம் என்று சொல்லி நாங்கள் கல்யாணமாகி அது பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி பேர பிள்ளையெல்லாம் பெற்று விட்டோம். ஏன்னா இப்பொழுது மனம் திரும்ப எங்கே போய் திரும்புவது என்று எண்ணாதீர்கள். தேவன் நல்லவர். அவர் காலங்களை குறித்தல, மனம் திரும்ப வைத்துத்தான் காலம் என்று சொன்னார். நீங்கள் எப்பொழுது திரும்ப வேண்டும்? ரைட் நவ். இப்பொழுதே நீங்கள் மனம் திரும்பி விட்டீர்கள் என்று சொன்னால் அது போதும். அறியாத காலங்களே என்று தள்ளி வைத்து விடுவார். ஒரு மனுஷன் 6ஆம் மணி வேளையிலே வேலைக்கு வந்து சேர்ந்தான் வயலிலே. பின்பு அவன் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு வெள்ளிப்பணம் என்று பெயர் கூலி நியமனம் செய்து கொண்டான். பின்பு ஒரு 9ஆம் மணி வேளையில் ஒருவன் வந்தான். அவனும் வேலைக்கு கொடுத்து விட்டார். பின்பு அவன் 9ஆம் மணி வேலையை தாண்டி 12 மணிக்கு வேலையை முடிந்துவிடும். 11ஆம் மணி வேலையிலேயும் ஒருவன் அங்கே நின்று கொண்டிருக்கிறான். என்ன இங்கே நின்று கொண்டிருக்கிறாய்? ஒருவரும் கூப்பிடவில்லை. நான் கூப்பிடுகிறேன், வா வேலைக்கு வா என்று சொன்ன அவன் வேலைக்கு அவன் வந்தான். எல்லோருக்கும் எவ்வளோ பணம் கொடுத்தான்? அந்த முதல் வேலைக்கு வந்த 6 மணிக்கு வேலைக்கு வந்தவன் கணக்கு போட்டான். நமக்கு ஒரு வெள்ளிப்பணம் தரீர் என்று சொன்னார் அல்லவோ. இவரெல்லாம் பிந்தி வந்தவர்கள். இவர்களுக்கு ஒரு பணம் வெள்ளிப்பணத்திற்கு பதில் எவ்வளோ தான் கொடுப்பான்? குறைத்து தான் கொடுப்பான் என்று அவன் எண்ணிக்கொண்டு இருந்தான். ஆகவே அவர்கள் அந்த 6ஆம் மணி 11ஆம் மணி வேலையை அந்த 9ஆம் மணி வேலை எல்லோருக்கும் ஒரு பணம் வெள்ளி காசு கொடுத்த உடனே ஆஹா நமக்கு கண்டிப்பாக என்ன செய்வார்? கூட கொடுப்பார் என்று எண்ணிக்கொண்டு அவனுக்கும் எவ்வளோ தான் கொடுத்தான்? ஒரு வெள்ளிப்பணம் தான் கொடுத்தான். நான் என்ன இப்படி எனக்கு கூட கொடுக்கவில்லை என்று கேட்ட பொழுது, நான் உனக்கு அநீதி செய்யவில்லையே, நான் சொன்னதை அனுப்பி விட்டேன், உனக்கு கொடுத்து விட்டேன் என்று சொன்னார். அதன் மூலமாக ஒன்றை என்ன கற்றுக் கொடுக்கிறார்? தேவனை பொறுத்தவரையிலே அறிந்தவுடன் மனம் திரும்புவதுதான் காலமே அல்லாமல் அறியாத காலங்களை அவர் என்ன செய்து விடுவார்? காணாதவர் போல் இருந்தார் என்பது ஒரு ஆச்சரியமான ஒரு பகுதி. நான் எத்தனையோ சமயங்களிலே இந்த வசனம் எனக்கு கை கொடுத்து, தட்ஸ் ஓகே, அதெல்லாம் அறியாத காலங்களை நான் கழித்து விட்டேன், ஈகோ நீ முன்னேறி செல் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நான் கேட்டிருக்கிறேன். எஸ், ஃப்ரம் டுடே, இன்று முதல் ஓ கர்த்தாவே, இதை சாதாரணமாக எண்ணினேன், இப்பொழுது சீரியஸாக எண்ணுகிறேன். வாழ்வா சாவா என்பது அறிந்து அதைப்போல் நான் கவனமாய் நான் நடக்கப் போகிறேன் என்று ஆண்டவரிடத்திலே ஒப்புரவாகி நான் அதை சொல்லுவது உண்டு. ஆகவே அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையிலே குடும்பத்திற்குரிய ரெவரன்ஸ், அந்த முதுகெலும்பு போல் இருக்கக்கூடிய அந்த பக்தியை, அந்த பயபக்தியை இழந்திருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு தெரியுமா, மனைவி பற்றி எழுதியிருக்கிற மனைவிகளே, உங்களுடைய சொந்த புருஷருக்கு என்ன செய்யுங்கள்? பயபக்தியுடன் நடந்து கொள்ளுங்கள். என்ன வாசிக்கிறோம் அந்த எபேசியரில்? என்ன பக்தியுடன்? பயபக்தியுடன். அப்பா, சாதாரண பக்தி இருந்தாலும் பரவாயில்லை, கொஞ்சமாவது புருஷனுக்கு அடிப்பானே என்று பயந்திருப்பதும் பரவாயில்லை. இது பயபக்தியுடனே அவர்களுடனே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுவார். அதுபோன்ற ஒரு பயபக்தியை, ரெவரன்ஸை பே ஃபார் யுவர் ஃபேமிலி, உங்களுடைய குடும்பத்திற்கு வைத்திருங்கள். யூ டி பிளஸ். அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் உங்களுடைய திருமணமாகி அந்த பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பிறந்திருக்கிறதை உங்களுடைய மனம் திரும்புதல் நிமித்தம் பேர பிள்ளைகளாவது ஆஸ்வதிக்கப்படட்டுமே. நீங்கள் ஏன் அதை மனம் திரும்பாமல் இருக்கிறீர்கள்? நீங்கள் மனம் திரும்பி, ஐயோ, என்னுடைய அறியாத காலங்களிலே என் குடும்பத்தை நான் கவனம் செலுத்தி குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய பக்தியை நான் செலுத்தாது எப்படியோ நான் தாறுமாறாய் வாழ்ந்துவிட்ட மனுஷன் அல்லது மனுஷி அந்த காலங்களை தயவாய் காணாதவர் போல் இருந்து இப்பொழுது மனம் திரும்பி ஆண்டவர் என்று நீங்கள் கேட்கிற நேரம் 11ஆம் மணி நேரமாக இருந்தாலும் சரிதான். ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்வாரா, ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? எதை காலங்கள் என்று பார்ப்பார்? நேரம் போய்விட்டது என்பதல்ல, மனம் திரும்பதை வைத்து தான் அவர் உங்கள் கெட்டுப்போன காலங்களை காணாதவர் போல அதை விட்டு விடுவார்.
ஆனால் இப்பொழுது என்ன செய்ய விரும்புவார்? இப்பொழுது எந்த வசனம் வாசித்தில்லானே, இப்படி எல்லோரும் அதை உணர்கின்ற யாவரும் மனம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே அதை ஆண்டவர் ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே அவர் ஜெப வாழ்க்கையிலே அதை சொல்வதை போல் சொன்னாலும் 2 அல்லது 3 பேர் கூடி வருகின்ற இடத்திலே நான் நடுவே இருப்பேன், நீங்கள் ஒருமனப்பட்டு நீங்கள் குடும்பமாக எதை கேட்கிறீர்களோ அதை நான் செய்வேன் என்று அதை சொல்லி இருந்தாலுமே கூட அந்த வேதத்திலே அந்த குடும்பம் என்ற அந்த பக்திக்கு மிகவும் தேவன் கனம் தருகிறார். ஆகவே அவர் ஒரு சபையை நடத்துவதற்கு வரும்பொழுது கூட எதைத்தான் முதலில் வைத்து அவர் பேசுவார்? குடும்பத்தை வைத்து தான் முதலாவது அவர் பேசுவார். எடுத்த உடனே அவர் சொல்வார், ஒரு மனைவி உடையவனாக இருக்க வேண்டும் என்று சொல்வார். எத்தனை மனைவி? ஏனென்றால் எத்தனையோ இந்த அமெரிக்க பாஸ்டர்கள் அல்லது ஆஸ்திரேலியா அந்த பாஸ்டர்கள் வரும்பொழுது 4 விவகாரத்தை பண்ணிவிட்டு அவர் பாஸ்டராக இருப்பார். இங்கே வந்து கையை நீட்டி அவர் அப்படி நீட்டி வல்லமையாக பிரசங்கம் பண்ணதை போல் இருப்பான். அந்த அந்த மனுஷனை பார்த்து எல்லோரும் அலேலியா என்று சொல்லி கொண்டு இருப்பார்கள். ஆனால் தேவன் என்ன செய்வார்? இந்த மனுஷன் தன் குடும்பத்திற்கு உண்மை இல்லாதவன், 4-5 விவாகரத்து பண்ணினவன் என்று பார்க்க மாட்டாராம். ஆகவே தேவன் விரும்புவதெல்லாம் ஒரு சபையை விசாரிக்க வருகின்ற ஒருவன் ஒரு மனைவி உடையவனாக இருக்க வேண்டும். தட் மீன்ஸ் அவன் சட்டப்பிரகாரம் 2 அல்லது 3 மனைவி உடையவனாக இருந்தாலும் தவறுதான். சட்டத்திற்கு மாறாக தன் இருதயத்தில் வேறொரு பெண்ணை வைத்து வாழ்ந்தாலும் தவறுதான். இங்கே வாசிக்கிறோம் 1 தீமோத்தேயுவில் என்ன அந்த நிருபம் 1 தீமோத்தேயுவில் நிருபம் 3ஆம் அந்த அதிகாரம். அவன் ஆகையால் 2ஆம் வசனம் வாசிங்கள். ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியோடைய புருஷனும் எப்படி இருக்கிறது பாருங்கள். அப்புறம் ஜாக்கிரதை உள்ளவனாய் அவன் இருக்க வேண்டும், மிகுந்த பொறுப்புள்ளவனாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பொறுப்பை வைத்து அவன் யாராக இருக்க வேண்டும்? he should have only one wife, ஒரு மனைவியுடையவனாக இருக்க வேண்டும். அந்த நாளிலே ஒரு மனுஷன் அவன் தன்னுடைய மொபைலிலே சில நடிகையுடைய பெண்களே வைத்திருந்தான். ஏனப்பா கிறிஸ்தவனாக இருந்து கொண்டு நீ மனைவி இருக்கிறாள், பிள்ளைகள் இருக்கிறாள், ஒரு நடிகை பணத்தை வைத்திருக்கிறாள், அதெல்லாம் அவள் என்னுடைய ஃபேன், அவளுடைய ரசிகன் நான் என்று சொல்லிக் கொள்கிறான் அந்த மனுஷன். வெட்கமாக இல்லை? இப்படியே அவன் யாரோ ஒரு வெசித்தனத்தின் செய்வர்கள் தான் அங்கே சினிமா கொட்டையிலே இருப்பார்கள். அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வைத்து கொண்டு இவள் என் ரசி என்று சொல்கிறானே பாருங்கள். கேவலமாக இல்லை? நான் கேட்பதை அவன் ஒருவரும் சொல்லாவிட்டாலும் நாமாவது சத்தியத்தை சொல்லுவோமே என்று சத்தியம் இருபுறம் உள்ள கருக்குள்ள பட்டையும் வைத்து நான் ஸ்ட்ராங்காக நான் கேட்பதுண்டு. வெட்கமாக இல்லை உங்களுக்கு? ஒரு மனையை வைத்து கொண்டு பிள்ளைகளையும் வைத்து கொண்டு ஒரு நடிகையை பார்த்து ரசி என்று சொல்லி கொண்டிருக்கிறேன். நீர் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை என்பது எனக்கு தெரியும். ஆனாலும் பொதுவான ஒரு குடும்பத்தினுடைய பக்தியாக வேண்டாமா? இப்படியே நீங்கள் வாழ்வது என்று கேட்காமலாம் இருந்தேன், கேட்கத்தான் செய்தேன். இந்த வசனம் கேட்பதை போல் ஒரே மனைவியுடையவனாக என்று இருக்கிறதை போல். ஆகவே உங்களுடைய இருதயத்தை கழுவுகின்ற அந்த பகுதியில் என் இருதயத்தில் நான் என் மனைவிக்கு சொல்வதை அடிக்கடி அவ்வப்பொழுது சொல்லியிருக்கிறேன். உன்னை தவிர வேறொரு பெண்ணை இருதயத்தில் கூட தொட்டதில்லை. அவளை இச்சையோடு பார்க்குற எவனும் தன் இருதயத்திலே விபச்சாரம் செய்து விட்டான். ஆகவே இருதயத்தில் கூட அந்த பெண்ணை நான் அழைத்து தொட்டு பார்த்தது இல்லை என்று நான் சொல்லியிருக்கிறேன். நான் அறிந்து அந்த இச்சித்து மோகித்து அப்படி ஒரு பெண்ணை என் கண்களால் அந்த இமையிலை பிடித்து கொண்டு வந்து படுக்கையிலிருந்து அதை மறுபடியும் யோசித்து அதையெல்லாம் யோசித்து கொண்டிருக்கிறார்களே, கனவு கன்னிகை என்று சொல்கிறான். அப்படியெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிற அந்த உலகத்தின் மத்தியிலே இருதயத்திலும் ஒருவனை இன்னொருத்தியை நான் தொட்டும் நான் பார்த்ததில்லை என்று நான் சொல்லியிருக்கிறேன். அப்படி இருக்க வேண்டும் சபை மக்கள். இந்த சபை மக்கள் எப்படி இருக்க வேண்டும்? இதற்கு அடுத்தது உள்ள இஸ்லாத்தில் உள்ள மக்கள் எப்படி வேணாலும் விவாகரத்து செய்யலாம் என்று சொல்லும் பொழுது ஜீவனில் தேவனை வழிபடுகின்ற இந்த கணவனும் மனைவியும் கொண்டிருக்கிற இந்த குடும்பத்தார் அவர்கள் ஒரே மனைவியுடையவனாய், ஒரே கணவன் உடையவனாய், தேவன் இணைத்த கணவன், தேவன் இணைத்த மனைவி என்ற பக்தியை இழக்காத குடும்பமாய் அவர்கள் வாழ வேண்டும். ஆகவே அதை அவர் 5 மணி வரைக்கும் அவர்
நாளைக்கு கொடுக்க கூட. ஓகே, நேரம் அதிகமாகிவிட்டது. ஆகவே அது போன்ற ஒரு அந்த பக்தியை, பயபக்தியை உடையவர்களாய் வாழுங்கள். உங்கள் விடத்தல் தீவு மோசமாயிருந்தால் இருக்கட்டுமே, உங்கள் விடத்தல் தீவு இருளான பிரதேசமாயிருந்தால் இருக்கட்டுமே, ஆண்டவர் என்ன சொல்லுவார்? போய் உங்களுடைய வெளிச்சத்தை இந்த இருளிலே போய் உதியுங்கள் என்று தான் சொல்லுவார். எங்கள் ஊரெல்லாம் இப்படித்தானே இருப்பார்கள், எங்கள் ஊரிலெல்லாம் இப்படித்தான் ஒரு மனைவி இல்லாதது வாழ்வார்கள், அவர் இன்னொரு பெண்ணை வசிப்பார், இன்னொரு மனைவி விரும்புவார்கள், என்னத்தையாவது ஒன்று செய்து கொண்டிருப்பார் என்று சொல்லாதிருங்கள். எவ்வளவு இருள் இருக்கிறதோ அந்த அளவிற்கு ஒளியை வீசுவதற்கு கடமைப்பட்டவன் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்களும் கடமைப்பட்டு ஒளி வீசும் குடும்பமாய் வாழ வேண்டும். தன் பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு கற்பு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். தன் மகனுக்கு கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும், மகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும், பேர பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். போகுமிடமெல்லாம் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தாயாக இருக்க வேண்டும், ஒரு தந்தையாக இருக்க வேண்டும். இது ஆஹா, விடத்தல் தீவில் உள்ள அந்த சபையா, ஐயோ அவர்கள் அத்தனை பக்தி உள்ளவர்கள். ஏதோ சில சமயங்களில் தவறு நடந்தாலும் அவருடைய குடும்பத்தை உற்று நோக்கினால் அவ்வளோ பேரின்பம், பெரிய சமாதானம் கொண்டு வாழுகின்ற நல்லொழுக்கம் கொண்டவர்கள் என்ற பெயரை எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே அவர் மற்றதெல்லாம் சாதாரணமாக இருக்கிறதை போல் மதுபிரியனாக இருக்கக்கூடாது, அடிக்கிறவனாக இருக்கக்கூடாது, இழிவான ஆதாயத்தை சீக்கா என்றெல்லாம் அவர்கள் சொல்லிவிட்டு 4ஆம் வசனத்திலே அவர் முடிக்க போகிற அந்த இடத்திலே எப்படி அதை முடிக்கிறார்? ஆர்வம் ஆகும் பொழுதும் குடும்பத்துக்குரிய மனைவியை உடைய புருஷன் என்று ஆரம்பிக்கிறான். இங்கே முடிக்கிற பொழுது 4ஆம் வசனத்திலே தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கத்திற்குள்ளவர்களாக கீழ்ப்படியே பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி அவன் விசாரிப்பான் என்றெல்லாம் இருக்கிறதே பாருங்கள். இந்த அற்புதமான இந்த பகுதியோடு இந்த வேலையை முடித்து நாம் ஆண்டவர் சித்தமன் நாளை உள்ள குடும்ப கொடுகளை நாம் மற்ற காரியங்களை நாம் தியானிக்க முடியும். ஆகவே தேவன் எதை விரும்புகிறார்? குடும்பம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே அப்படி சொல்லப்படவே இல்லை. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஓசியா என்று அந்த தீர்க்கதரிசனுடைய மனைவி வேசியாக இருப்பாள். அது ஆண்டவருக்கு பெரிய காரியம் அல்ல. இப்பொழுது புதிய ஏற்பாட்டிலோ அவர் விரும்புவதெல்லாம் ஃபேமிலி, குடும்பம். ஏனென்றால் தன்னுடைய மகனையை இந்த பூமிக்கு அனுப்பும் பொழுது எப்படி அனுப்பினார்? மை ஒன்லி சன், என் மகன் என்று சொல்லி அனுப்பினார். இருவரும் சமமானவர்கள், தேவனும் தேவகுமாரனும் பசுத்த ஆவியானவரும் என்னது ட்ரினிட்டி என்று சொல்கிற திரித்துவத்தின்படி பிதா குமாரன் பரிசுத்த மூவரும் ஒருவர் தான். ஆனால் பூமிக்கு ஒன்றை கற்றுக் கொடுப்பதற்காக நாம் அதை எப்படி அதை எபேசில் அதை சொல்லுவார், பரலோகத்தின் முழு குடும்பமும் பரலோகத்தின் குடும்பமும் பூலோகத்தின் குடும்பமும் என்ன செய்யப்பட வேண்டும்? ஒன்றாய் கட்டப்பட வேண்டும் என்று அதை அவர் சொல்லுவார். பரலோக குடும்பத்தை போல் பூமியிலே கட்ட வேண்டும் என்ற பேராவலை கொண்டுதான் தன் மகனை பூமியில் அனுப்பும் பொழுது அவர் எப்படி அனுப்பினார்? ரட்சகர் என்ற பெயரோடு அனுப்பாமல் என்னவென்று சொல்லி அனுப்பினார்? மை சன் என்று அவர் சொல்லி அனுப்பினார். ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே வாழும் பொழுது மை ஃபாதர் என்று அவர் சொல்லி அனுப்பினார். பிதாவை நீர் எனக்கு தந்தவர்கள் என்று அவர் சொன்னார். பிள்ளைகளே என்று அவர் இயேசு அநேக சமயத்திலே ஒரு தன்னுடைய சீசலை வைத்து அவர் சொன்னார். கடைசி உயிர்த்தெழுந்த பொழுது கூட பிள்ளைகளை சாப்பிடுவதற்கு ஏதாவது உண்டா என்று அவர் கேட்டார். அந்த பந்தம், குடும்பம் என்ற அந்த சிநேகத்துக்குரிய அந்த பந்தம் இருக்கிறதே, அதை கட்டி காப்பதற்கு இந்த வேதம் எவ்வளவு பிரயாசப்படுகிறது என்று பார்த்தீர்களா? அதுபோன்ற காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சகோதரிகளும், இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களும் பே ரெவரன்ஸ் டு காட், தேவனுக்கு அஞ்சு நடவுங்கள், பக்தி செலுத்துங்கள். குடும்பத்தை இன்று முதலாவது மனம் திரும்பி அறியாத காலங்கள் போகட்டும். நாங்கள் ஒன்றாகி விடுகிறோம். நாங்கள் இனிமொதல் கொண்டு தேவன் வாசம் செய்கிற, தேவனை தலையாக கொண்டு வாழ்கின்ற குடும்பமாய் நாங்கள் மாற வேண்டும் என்று அந்த பக்தியை மீண்டுமாய் கொண்டு வந்து உங்கள் வீட்டிலே வைத்து விடுங்கள். அல்லேலூயா. ஏன் நம்ம கொஞ்சம் தயங்கி தானே அல்லேலூயா சொல்லிடுங்கள். இத்தனை காலம் போய்விட்டது, என்னத்தை செய்கிறது என்றெல்லாம் எண்ணாதீர்கள். அவரால் கூடாத காரியம் ஏதாவது இருக்கிறதா? கோணலானதையும் என்னவா மாற்றுவார் என்று எழுதியிருக்கிறது. அவர் நேராக்குவார். பெரிய பள்ளம் வாய்ந்தாலும் அதை என்ன செய்வார்? சமப்படுத்துவார். பெரிய மேடு இதெல்லாம் எப்படி போட்டு திணறி அடித்து சமமாக்குது என்றால் மேடுகளையும் என்ன செய்வார்?
சமமாக்க அவரால் முடியுமா முடியாதா? இருளையும் ஒளியாய் மாற்றுவாரா? உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை மாற்றுவாரா? அதுபோல் குடும்ப வாழ்க்கையினுடைய ரெவரன்ஸ், பக்தியை, அந்த பயபக்தியை, ஸ்டாண்ட் பிஃபோர் காட் முன்பாக நின்று கணவனும் மனையும் அதை சரி செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் சபை ஒரு குடும்பம். சபையானது தேவ பக்தியில் ஒரு குடும்பமாய் கட்டப்படுவதுதான் சபை. இந்த சபையில் தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாகவோ தேவனுடைய வாஞ்சைக்கு விரோதமாகவோ அதொன்றும் நடக்கக்கூடாது என்ற விருப்பத்தை எல்லோரும் வைத்திருக்க வேண்டும். எல்லோருக்கும் வைத்திருக்க வேண்டுமா வேண்டாமா? உங்களுடைய சபை பக்தியுள்ள நல்ல நோவின் காலத்தில் எடுக்கப்பட்டதை போலவே அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய மருமக்கமார்கள் எல்லோரும் 8 பேரும் என்ன செய்விட்டார்கள்? போய்விட்டதை போல் சபையும் போக வேண்டுமா வேண்டாமா? அவருடைய சமூகத்திலே பக்தியுள்ள குடும்பமாய் நாம் கட்டப்பட்டு தேவனுடைய சமூகத்திற்கு போக வேண்டுமா வேண்டாமா? எஸ், பே ரெவரன்ஸ் டு யுவர் சர்ச். உங்களுடைய சபைக்கு அப்படிப்பட்ட ஒரு ரெவரன்ஸை, மரியாதையை நீங்கள் செலுத்துங்கள். உங்கள் குடும்ப வாழ்க்கையை சீர்படுத்துங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இந்த விடத்தல் தீவிலே கொஞ்சம் 1000 2000 குடும்பங்கள் தான் இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு வெளிச்சம் அப்படி பிரகாசிவிடும். நீங்கள் கெட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாலும் தெரிந்துவிடும், நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தாலும் தெரிந்துவிடும். நீங்கள் சாரமுள்ளவர்களாய் மாறுவதைக் கண்டு எல்லோரும் பார்த்து விடுவார்கள். சாரமற்ற மனுஷனாய் குடும்பமாய் இருந்து ஒன்றுக்கும் உதவாது மண்ணிலே போட்டு மிதிக்கக்கூடியதான் இருந்தாலும் எல்லோருக்கும் தெரிந்துவிடும். ஆகவே கிறிஸ்துவனுடைய நாமத்திற்கு மகிமையை சேர்க்கும்படி உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை தெய்வ பயத்தோடு நீங்கள் சீர்படுத்தி இந்த நாளை துவக்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர் வருகிறார். அவர் குடும்பங்களைத்தான் ஏற்றுக்கொள்ள வருகிறார். ஒருவனை எடுத்து ஒருவனை கைவிடப்படுவதை போல் வருவதை ஆண்டவர் மனம் முகந்து அதை சொல்ல வரவில்லை. அப்படித்தான் இருக்கிறாள் என்று இருந்தாலும் நாமோ சபையில் இருக்கிறபடினாலே இந்த சபை எப்படி இருக்க வேண்டும்? நோவின் வேலை போல் இருக்க வேண்டும். அங்கே கணவனும் இருப்பான், மனைவியும் இருப்பாள், அவருடைய மகனும் இருப்பான், மகளும் இருப்பாள், மருமகளும் இருப்பாள், மருமகனும் இருப்பாள், பேரப்பிள்ளைகள் இருக்கும். எல்லோரும் நினைக்கப்பட வேண்டும். அவர் வரும்பொழுது அழிந்து போகிற இந்த உலகத்திற்கு நம்முடைய குடும்பம் நோவின் பிழை போல், விசுவாசனாலே நோவின் பிழை என்று எழுதப்பட்டதை போல் ஏறெடுக்கப்பட வேண்டும். ஆமென்.